மாதா தொலைக்காட்சி அன்புள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துகளும் வணக்கங்களும். தயங்கியவர் வென்றதில்லை, துணிந்தவர் தோற்றதில்லை என்ற இந்த சிந்தனையுடன் புலர்ந்திருக்கும் புதிய ஆண்டு நம் வாழ்வில் ஏராளமான வெற்றிகளையும் மகிழ்ச்சிகளையும் மாற்றங்களையும் கொண்டு வரக்கூடிய சிறந்த ஆண்டாக அமைய இறைவனை வேண்டி இன்றைய வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பர்களே, மாதா தொலைக்காட்சியில் பணியாற்றக்கூடிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் நாள்தோறும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுத்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் நிகழ்ச்சிகள் குறித்தும் நிகழ்ச்சிகள் வாயிலாக நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் குறித்தும் நீங்கள் தொடர்ந்து எழுதி அனுப்பி கொண்டிருக்கும் உங்களுடைய கடித கருத்துக்களை ஆகும். அந்த வகையில் இந்த வாரமும் உங்களுடைய கடித கருத்துக்களை கலந்தாலோசித்து உங்களோடு இணைந்து உரையாடுவதற்கு இன்று நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் நம் பாசத்திற்குரிய அன்பு தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். வணக்கம் ஃபாதர். வணக்கம் ஜோஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன் ஃபாதர். புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு. கண்டிப்பா, தேங்க்யூ ஃபாதர். அதோட எனக்கு திருக்காட்சி பெருவிழாவை நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஆமா, ஸோ கிறிஸ்மஸ் சீசன் அப்படியே மின்னல் வேகத்துல மறைஞ்ச மாதிரி ஏராளமான மகிழ்ச்சி புதிய ஆண்டுக்குள்ள அடி எடுத்து வச்சிருக்கிறோம் நம்ம. ஸோ சிறப்பாக உங்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும்னு வழக்கம் போல நிறைய எதிர்பார்ப்புகள் தான். மாதா தொலைக்காட்சியினுடைய பணிகள் நிமித்தம் அதனுடைய வளர்ச்சி, அடுத்த கட்ட நடவடிக்கைகள், ஒவ்வொரு ஆண்டும் ஏதாவது ஒரு புதிய விஷயங்கள் செய்து கொண்டே இருக்கிறோம். அதன் அடிப்படையில் இந்த ஆண்டும் புதிய நிறைய காரியங்களை யோசித்து கொண்டு இருக்கிறோம். அதனால நிறைய எதிர்பார்ப்புகளோடு இந்த புதிய ஆண்டுகளை எடுத்து வச்சிருக்கிறோம். கண்டிப்பாக நிச்சயமா உங்களுடைய உள்ளத்து விருப்பங்களை இறைவன் நிறைவேற்ற நானும் ஜெபிச்சுக்கிறேன், அன்பர்களும் ஜெபிச்சுக்குவாங்க. ஸோ புத்தாண்டினுடைய முதல் வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சி. ஸோ இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கடிதங்களுக்குள்ள போயிடலாம் ஃபாதர். இன்னைக்கு கடிதங்கள் என்ன அப்படின்னா நிறையா வாழ்த்து அட்டைகள் நிறையா வந்திருக்குது. ஸோ அதில் எப்போவுமே ஸ்பெஷலாக என்ன அப்படின்னா அந்த கைப்பட செய்யக்கூடிய ஹேண்ட்மேடு கிரீட்டிங்ஸ். ஆமாம், ஜாஸ் ஜோஸ் அழகா கைப்பட எழுதி என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக எப்பவும் போல அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எல்லா கிரீட்டிங்ஸ் கடிதங்களை ஃபர்ஸ்ட் பார்த்துக்குவோம். ஸோ இது வந்து உங்களுக்கான ஸ்பெஷல் கிரீட்டிங் ஃபாதர். அழகா கைப்பட எழுதி வச்சிருக்கிறாங்க. ஸோ டியர் ஃபாதர் டேவிட் ஆரோக்கியம், மெரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர், பிளஸஸ் ஃபாதர் வித் லவ், ஜாஸ் ஜோஸ் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக அந்த ஆர்ட் எப்பவும் போல. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிசைன் தனித்தனியாக பண்ணியிருக்காங்க. அடுத்ததா ஃபாதர் அடைக்கலராஜ் ஃபாதருக்கு அப்படி ஒரு கிறிஸ்மஸ் ஜாக் போட்டு ஜிக்ஸாக் அதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா டியர் அடைக்கலம் ஃபாதர், மெரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர், பிளஸஸ் ஃபாதர் வித் லவ், ஜாஸ் ஜோஸ். உள்ள அழகா. அடுத்ததா எல்லா ஃபாதர்ஸ்க்கும் சேர்த்து ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, ஃபாதர் பவுலா, ஃபாதர் ஜெனித், ஃபாதர் மரியான் எல்லாருக்கும் அதே தான், மெரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். அடுத்ததா இது ஒன்று அழகா ப்ளூ கலர்ல டிசைன் பண்ணி மாதா டிவியில் இருக்கக்கூடிய எல்லா அண்ணன்மார்களுக்கும், ஜோ அண்ணா, விவேக் அண்ணா, சாம் அண்ணா, பிலிப் அண்ணா, சரத் அண்ணா, போஸ்கோ அண்ணா அண்ட் ஆல் அண்ணாஸ், மெரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் வித் லவ், ஜாஸ் அண்ட் ஜோஸ். அழகா உள்ள ஒரு எம்போஸ் பண்ண மாதிரி இப்படி சூப்பரா டிசைன் பண்ணிருக்காங்க. கிஃப்ட் பாக்ஸ். அண்ட் தென் ஃபைனலி அக்காஸ்க்கு நினைக்கிறேன், அந்த எல்லா அக்காக்களுக்கும் டியர் கல்பனாக்கா, யமுனாக்கா, வேலாக்கா, ஆண்டோக்கா, மெரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் வித் லவ், ஜாஸ் அண்ட் ஜோஸ் அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ அழகா எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்னு தெரியல. ஸோ ஜாஸ் ஜோஸுக்கு எப்பவுமே கிரியேட்டிவா ஏதாவது பண்ணிட்டே இருப்பா. கண்டிப்பா. வந்து இப்போ செகண்ட் இயர் நினைக்கிறேன், வெள்ளூர் அக்ஸிலியம் காலேஜில் படிச்சுட்டு இருக்குது 2 பேரும். அவர் திருப்பத்தூரில் சேக்ரட் காலேஜில் படிக்கிறாரு. ஸோ அப்படி இருந்தாலும் அவங்க வந்து தே ஃபைன் டைம். அதான் அந்த பிள்ளைங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு. நம்ம மேலே இருக்கக்கூடிய அந்த பாசத்தில் பிள்ளைகள் வளர்ந்தாலும் பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்க வந்து அந்த ஒரு குழந்தை தன்மையோடு நம்ம கூட ஒரு பாசமாக நேசமாக மாதா தொலைக்காட்சி குடும்பத்தோடு எப்பொழுதுமே இணக்கமாக இருக்கிறாங்க. அதனால் இந்த குழந்தைகள் 2 பேரும் இன்னும் சிறப்பாக அவர்கள் வளர்ந்து இன்னும் பெரிய நிலைகளை அவர்கள் அடையணும். அவங்க வாழ்க்கையில் இன்னும் நல்ல நிலைமைக்கு வரணும் நம்ம வேண்டிக்குவோம். ஜாஸ் ஜோஸ் 2 பேர்த்துக்கும் அவங்க அப்பா அம்மா எல்லாருக்கும் மாதா தொலைக்காட்சி குடும்பத்தினுடைய வாழ்த்துக்களும் ஜெபங்களும். நல்லா இருங்க. காட் பிளஸ் யூ. கண்டிப்பாக ஃபாதர். அப்படியே அதோட அவங்க கடிதமும் இருக்கிறாங்க. ஸோ அன்புள்ள தந்தைக்கு ஜாஸ்மின் மற்றும் ஜோஷுவா அன்புடன் எழுதுவது. நல்லா இருக்கிறீங்களா ஃபாதர்? நாங்கள் நல்லா இருக்கிறோம் ஃபாதர். மாதா டிவி ப்ரோக்ராம் ரெகுலராக பார்க்க முடியலை ஃபாதர், பட் யூடியூப்பில் நேரம் கிடைக்கும் போது பார்த்து விடுவோம் ஃபாதர். சிறப்பாக துதி ஆராதனை அறம் செய் பார்த்துருவோம் ஃபாதர். ஜோஷுவா வந்து குட் நைட் டாக்கில் சொல்கிற கருத்துக்கள் எல்லாம் அவன் காலேஜ் அசம்பிளி டாக் அண்ட் தாட்டுக்கு ரொம்ப யூஸ் ஆகும்னு எப்போவுமே சொல்லுவான் ஃபாதர். கிறிஸ்மஸ் டைம்னாலே நாங்கள் மாதா டிவிக்கு வந்த ஞாபகம் தான் வரும் ஃபாதர். கிறிஸ்மஸ் திருக்குடும்ப விழா, மாசில்லா குழந்தைகள் தின சிறப்பு நிகழ்ச்சிகளை பார்க்க ரொம்ப ஈகராக இருக்கும் ஃபாதர். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஃபாதர், நீங்களும் எங்களுக்காக ஜெபிங்க ஃபாதர். மெரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் ஃபாதர், பிளஸஸ் ஃபாதர். தங்கள் அன்புள்ள ஜாஸ் ஜோஸ். எப்பவும் போல ஒரு சின்ன ஆர்டின்.
அதனால் இந்த தடவை 12 ஃபாதர் தான் எழுதியிருக்கிறாங்க 2 பேரும். ஓகே ஓகே, கண்டிப்பாக உங்களுக்காக எப்போ நாங்கள் ஜெபிக்கிறோம். சந்தோஷமாக இருங்க, நல்லா படிங்க. எல்லாருக்கும் முன்னாடி வந்து நீங்கள் உங்களுடைய அந்த நல்ல அந்த குவாலிட்டிஸ் வெளிப்படும் போது மற்றவங்களையும் உங்களை பின்பற்றக்கூடிய அந்த நல்ல பாசத்தோடு, நேசத்தோடு, நல்ல ஒழுக்கத்தோடு நீங்கள் வளரணும். நீங்கள் எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியாக இருக்கணும் நீங்கள் படிக்கிற இடங்களில். அது என்னுடைய இந்த ஆண்டுடைய சிறப்பான வாழ்த்துக்களாக இருக்கும். நல்லா இருங்க. காட் பிளஸ் யூ. சிறப்பு ஃபாதர். அப்படியே அடுத்து இன்னொரு வாழ்த்து கடிதம் ஒன்று வந்திருக்கு ஃபாதர். அதுங்க சென்னை நெற்குன்றம் முருகம்பாக்கத்துல இருந்து கிறிஸ்தியானி அப்படிங்கிற இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு கிரீட்டிங் கார்டில் விஷ் யூ ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படின்னு உம்மா பாப்பா அப்படின்னு சொல்லி மலையாளத்தில் இன்னொன்று என்னமோ இதுக்கு முன்னாடி இவங்க எழுதியிருக்கிறாங்க. ஆமாம், ரொம்ப நாள் முன்னாடி இதே மாதிரி ஒரு வாழ்த்து. அந்த டைம் மலையாளத்தில் என்ன எழுதியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி கூகுளில் கண்டுபிடிச்சோம். இன்னைக்கு அதை கண்டுபிடிக்க முடியல. பட் ஏதோ வாழ்த்து செய்தனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது. இது வந்து மாதா டிவி அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா டிவி எழுதுறதுனால மலையாளத்தில் மாதா டிவி அப்படின்னு சொல்லி இனிய மாதா டிவி அன்பர்களுக்கு மேபி கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் ஏதாவது சொல்லியிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு கிரீட்டிங்ஸ் அவங்களுக்கும் அழகா கிறிஸ்மஸ் கிரீட்டிங்ஸ் வந்து கிறிஸ்டியானிக்கு மாதா தொலைக்காட்சியின் பேரால் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். நீங்கள் நன்னாயிட்டு இருக்க பிரார்த்திக்கிறோம். ஸோ ஆல் தி பெஸ்ட். நல்ல சந்தோஷமாக இருங்க. நீங்கள் சென்னையில் இருக்கனால எப்போயாவது ஒரு நாள் நீங்கள் மாதா டிவிக்கு வரதுக்கு ட்ரை பண்ணலாம். வாங்க, சந்திப்போம் நேரடியாக. நிச்சயமாக ஃபாதர். ஸோ கிறிஸ்டியானி அடுத்த முறை எழுதுறப்போ அந்த டிரான்ஸ்லேஷனுக்கு ஏதாவது கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். ஸோ ஓகே ஃபாதர். அப்படியே அடுத்து இன்னைக்கு நம்முடைய ரெகுலர் கடிதங்களுக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்னைக்கு முதல் கடிதம் மும்பை ஆரோக்கிய ராணி ஃபெலிக்ஸ் சேவியர் அவங்களுடைய கடிதம். இல்லந்தோறும் இறையாட்சியை கொண்டு வரும் மாதா தொலைக்காட்சியின் அனைத்து அருட்தந்தையருக்கும் மற்றும் பணியாற்றும் சகோதர சகோதரிகளுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். 23/10/24 அன்று விவிலியம் அறிவும் நிகழ்ச்சிக்கான பரிசு எனக்கு கிடைத்தது. நன்றி நன்றி நன்றி. தந்தை அவர்களே, தொடர்ந்து 3 வருடங்களாக பரிசு கிடைக்க உதவி செய்த இறைவனுக்கும் நன்றி. 16/11/24 அன்று கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சகோதரர் ஜோ கூறிய ஒரு வரி கதை அருமை. மாணவன் ஆசிரியரிடம் செய்யாத தப்புக்கு தண்டனை உண்டா என கேட்க ஆசிரியர் நிச்சயம் தண்டனை கிடையாது என்று பதிலளிக்கிறார். உடனே மாணவன் நான் ஹோம்ஒர்க் செய்யவில்லை என பதில் கூறியதும் ஆசிரியர் புன்னகை புரிந்தார். நானும் புன்னகைத்துக் கொண்டேன். அதுபோன்று 25/11/24 அன்று சகோதரி கல்பனா அப்துல் கலாம் ஐயா பற்றி கூறிய சிறு குறிப்பும் பயனுள்ளதாக இருந்தது. மொத்தத்தில் கடவுள் வணக்கம் டீமுக்கு வாழ்த்துகளும் பாராட்டுகளும். 21/11/24 அன்று கோவாவில் நடைபெற்ற திருநிகழ்வுகள் அனைத்தையும் வீட்டில் இருந்து கொண்டே கண்டு மகிழ்ந்தோம். நேரடியாக சென்று பார்க்க முடியாத பல மக்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமான நிகழ்வாகும். மாதா தொலைக்காட்சிக்கு மனமார்ந்த நன்றிகள். குழந்தைகள் தின விழா சிறப்பு நிகழ்ச்சிகள் அனைத்தும் அருமை. 11/11/24 அன்று புனித அடைக்கல அன்னை மழலையர் மற்றும் சிறுவர் செமையாக நடித்தனர். சிறுமிகளின் பரதநாட்டியம் சூப்பர். சிறுவர்களின் செல்போன் பற்றிய நாடகம் பொருள் பொதிந்தது. அனைத்து சிறுவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் பாராட்டுகளும் வாழ்த்துகளும். அதே போன்று குழந்தைகள் பங்கு பெற்ற அறிவு சுரங்கம் வினாடி வினா நிகழ்ச்சியும் புனித அந்தோனியார் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் பங்கு கொண்ட பட்டிமன்ற நிகழ்ச்சியும் சிறப்பானவை. பங்கு பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துகளும் பாராட்டுகளும். 14/11/24 அன்று சிறுமலர் பார்வைத்திறன் மற்றும் செவித்திறன் குறையுடையோர் பள்ளியில் பயிலும் மாணவிகளின் தன்னம்பிக்கை நிறைந்த பேச்சு அனைத்து திறன்களும் கொண்ட நார்மல் குழந்தைகளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக அமைந்தது. மிக மிகச் சிறப்பு. ஸ்பெஷல் குழந்தைகளை இறைவன் எல்லா வகையிலும் ஆசிர்வதிக்க வேண்டும். மேலும் எடுத்து வாசி, வாழ்வு தரும் இறைவார்த்தை, வத்திக்கான் டாப் 10 போன்ற எனக்கு பிடித்தமான நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றும் எப்பொழுதும் போல் மிகச் சிறப்பானவை. மாதா தொலைக்காட்சிக்கு நன்றிகள். அறுதி விளைவியல் என்ற அருமையான சொல்லாடலோடு நாம் இறப்புக்கு பின் என்ன ஆகும் என்பதை பற்றி கூறும் விளக்கம் மிக பயனுள்ளது. நவம்பர் மாதத்திற்கு ஏற்ற அருமையான தகவல் ஆகும். நவம்பர் மாதத்திற்கு ஏற்றவாறு குழந்தைகள் நிகழ்ச்சிகளையும் இறந்த ஆன்மாக்களுக்கான ஜபங்களையும் இல்லந்தோறும் கொண்டு வந்த மாதா தொலைக்காட்சிக்கு மீண்டும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மரியே வாழ்க. இப்படிக்கு ஆரோக்கிய ராணி ஃபெலிக்ஸ் சேவியர், மும்பையிலிருந்து. ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா ஆரோக்கிய ராணி அவர்களுக்கு. மும்பையில் நீங்கள் அடிக்கடி அப்பப்போ கடிதம் எழுதுறீங்க. ஆமாம், நிறைய நிகழ்ச்சிகள் நவம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா செப்டம்பர், ஒவ்வொரு மாதமும் அந்த மாதத்தினுடைய சிறப்புக்கு ஏற்றாற் போல புதிய புதிய காரியங்கள், தகவல்கள், அந்த மாதத்தை குறித்த சிறப்பு, அந்த மாதத்தில் விவிலியத்தின் அடிப்படையில் என்னென்னலாம் மக்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கலாம் என்ற விஷயங்களில் நிறைய முயற்சிகள் எடுக்கிறோம். அதனால் நீங்கள் அவங்களுடைய பாராட்டுகளுக்கு நன்றி. தொடர்ந்து நீங்கள் எங்களுக்காக மன்றாடுங்க. குறிப்பாக மும்பையில் மாதா தொலைக்காட்சி பார்க்கக்கூடிய இந்த இனிய இதயங்கள்லாம் எங்கெங்கே இருக்கிறாங்க என்னன்ற ஒரு தகவல் கிடைத்ததுன்னா, ஏன்னா இப்போ பெங்களூருக்கு அடிக்கடி போகிறோம், அங்கே எங்களை மாதா தொலைக்காட்சி தந்தைகளை இன்வைட் பண்ணுறாங்க. அது மாதிரி மும்பையில் அதற்கான வழிவகைகள் இருந்தால் அது சிறப்பாக இருக்கும். நீங்கள்
நாங்கள் தமிழில் திருப்பலி நிறைவேற்றுறாங்க தந்தையர்கள் இருக்கிறாங்க. எங்களுக்கு அது கொஞ்சம் ஒரு தொடர்பு சரியாக ஒரு இல்லாமல் இருக்குது. அப்போது அங்கே குறிப்பாக இந்த ஆண்டு இந்த தபசு காலத்துக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு தொடர்பு ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா நம்ம அங்கே வரலாம், சந்திக்கலாம், மக்களை சந்திக்கலாம், உங்களுடைய எதிர்பார்ப்புகளை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதற்கான வாய்ப்புகள் இருந்தால் நன்றாக இருக்கும். அதனால் தொடர்ந்து எங்களுக்காக கொண்டாடுங்க, நாங்கள் உங்களுக்காக கொண்டாடும். கடவுளின் ஆசிரியனாலும் உங்களோட. கண்டிப்பாக மும்பையிலேருந்து கூட நம்முடைய அன்பர்கள், இப்போ நம்முடைய ஆரோக்கிய அம்மா ஃபெலிக்ஸ் அம்மா போல் நம்முடைய அண்ணாச்சி அவங்க மும்பையில் தான் இருக்கிறாப்புல. அதுபோக மும்பையிலேருந்து ரெகுலராக நம்முடைய கதைக்கலாம் வாங்க நிகழ்ச்சிகளுக்கு வந்து பேசக்கூடிய சஹானா போன்ற பல தமிழ் குடும்பத்தினர் அங்கே இருக்கிறாங்க. நிச்சயமாக நீங்கள் சொன்னதை அவங்க சிந்தித்து பார்த்து அதற்கான வழிவகைகளை செஞ்சால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆமாம், ஏன்னா அவங்க தந்தையரோட அவங்க பேசணும். அவங்களுக்கு திருப்பலி, தமிழ் திருப்பலி நிறைவேற்றக்கூடிய தந்தையரோட பேசி இப்படி ஃபாதர்ஸை வர வைக்கலாம் அப்படின்னு வந்து அவங்களுடைய அந்த அனுமதியோடு, அவங்களுடைய அந்த என்ன சொல்கிறது, அறிமுகத்தோடு போகிறது தான் வந்து சிறப்பு. அதனால் அவங்களோட பேசுகிறது வந்து, ஏன்னா இவங்க தான் வந்து பொதுவாக ஃபாதர்ஸ்லாம் யாரும் மாத தொலைக்காட்சி பார்க்க மாட்டாங்க. ஜனங்க தான், மக்கள் தான் வந்து இது அதிகமாக, ஏன்னா மக்களுக்கு தேவையான விஷயங்களை நம்ம செய்கிறோம். அதனால் அவங்களோட பேசி இதை ஏற்பாடு செய்தாங்கன்னா நன்றாக இன்னும் சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக ஃபாதர். ஓகே ஃபாதர், அப்படியே அடுத்த கடிதத்துக்குள்ளே போயிடலாம். அடுத்த கடிதம் வந்து சிலுக்குவார்பட்டியிலேருந்து வந்திருக்கு சகாயம். பரவாயில்லையே, எங்கள் ஊர் தான். மதிப்பிற்குரிய மாதா தொலைக்காட்சி நிர்வாகியருக்கு ஊடகம் வழியாக நற்செய்தி பணி புரிந்து வரும் உங்களை வாழ்த்துகிறேன். சிறந்த முறையில் அனைவரும் பணியாற்றி வருகிறீர்கள். இதில் ஒளிபரப்பப்படும் அனைத்து நிகழ்ச்சிகளுமே கத்தோலிக்க நம்பிக்கையில் ஆழப்பட உதவுகிறது. குறிப்பாக புனித பிரான்சிஸ் சவேரியாரின் நவநாளில் ஃபாதர் செல்வராஜ் கூறிய கருத்துக்கள் மிகச் சிறப்பாக இருந்தது. 500 ஆண்டுகளாயும் புனிதரின் ஊனுடல் அழியாமல் இருக்குமாயின் அவரது ஆன்மா எவ்வளவு அழகாக இருக்கும் என்று எண்ணி வியப்பாக உள்ளது. புனித சவேரியார் சவமாகார் என்ற கருத்து சிந்திக்க வைத்தது. நற்செய்தி பணிபுரிய தாகம் ஏற்பட்டது. எல்லா நிகழ்வுகளுமே நேர்த்தியாக சிறப்பாக உள்ளது. தங்களின் முயற்சிக்கு தொடர்ந்து வெற்றி பெற வாழ்த்துகிறேன். இயேசு ஆண்டவரின் நற்செய்தியை மூளை முடுக்கெல்லாம் இந்த மாதா டிவி வழியாக கொண்டு செல்வதற்கு பாராட்டுக்கள். நன்றி. தங்கள் அன்புள்ள ஜே சகாயம், சிலுக்குவார்பட்டி. யாருன்னு தெரில, என்னுடைய சொந்த ஊர் சிலுக்குவார்பட்டி, நான் பிறந்த மண். அதனால் சகாயம் அவர்களுக்கு எனது பாராட்டுக்கள். கடவுளின் ஆசிரியனாலும் உங்களோட இருக்கட்டும். தொடர்ந்து மாதா தொலைக்காட்சி பாருங்கள், நம்ம ஊரில் இருக்கிற மக்களை உற்சாகப்படுத்துங்க. இன்னும் நிறையா அங்கே பார்த்து அவருடைய ஞான வாழ்க்கையில் அவர்கள் வளம் பெற நீங்கள் அவங்களுக்கு உதவியாக இருக்குன்னு சொல்லிட்டு வழிகாட்டியாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். கடவுளின் ஆசிரியனாலும் உங்களோடு. சிறப்பு ஃபாதர். ஸோ சொந்த ஒரு கடிதத்தை தொடர்ந்து அடுத்து எங்கன்னா பெங்களூர்லேருந்து வந்திருக்கு ஃபாதர். பெங்களூர்லேருந்து அமலா இருதயராஜ் அம்மா எழுதியிருக்கிறாங்க. அன்னையின் ஆசிரால் எங்களுக்கு கிடைக்கப்பட்ட ஆசிரான தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களுக்கு என் தாழ் பணிந்து வணங்கிக் கொள்கின்றேன். இனிய தந்தையருக்கும் அன்பின் மரியன் மைந்தன் தமிழ்ஜோவுக்கும் மற்றும் மாதா டிவியின் உடன் உழைப்பாளர்கள் என் பாசத்தின் மடல். எழுதும் அமலா இருதயராஜ் தந்தையே. தந்தையே, நலமாக உள்ளீர்களா? உங்களின் வெளிநாட்டு பயணங்களை நல்முறையில் முடித்து வந்தமைக்கு மாதாவுக்கு நன்றி சொல்கிறேன். தந்தையே, உங்கள் பயணம் துவங்கி முடிவு வரைக்கும் நான் மாதா டிவி மூலமாக கண்டு வருகின்றேன். தந்தையே, நீங்கள் சென்ற ஒவ்வொரு இடங்களிலும் உங்களை வரவேற்ற விதமும் நீங்கள் நடத்திய திருப்பலிகளையும் கண்டு ஆசிர் அடைந்தேன். தந்தையே, நம் தந்தை கோபி இமானுவேலோடு இணைந்து திருப்பலி நிறைவேற்றியதும் கண்டு மகிழ்ந்தேன். தந்தையே, வீட்டில் அப்பாவோ அம்மாவோ ஊருக்கு சென்று திரும்பும்போது எவ்வளவு மகிழ்ச்சி இருக்குமோ அதேபோல் இருந்தது உங்கள் பயணத்தின் முடிவு இருந்தது. தந்தையே, உங்களையே ஒரு மெழுகுதிரியாக உருக்கி கொண்டு வெகு தொலைவில் சென்று பல சோர்வுகளையும் எதிர்த்து மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் அளவுக்கு உழைக்க உங்களால் மட்டும் முடியும். தந்தையே, மற்ற தந்தையர்களும் உங்களை பின்தொடர மாதாவிடம் ஜெபிக்கிறேன். தந்தையே, எப்படி என் இதயத்தால் புகழ்வேன் உங்களின் அன்பு சேவையை. உங்களை பார்க்கும்போது ஒரு புனிதராகவே பார்க்கிறேன். அதே வேளையில் நம் தந்தையர்கள் அனைவரும் மிக மிக அருமையான பொறுப்புகளை அருமையாக நடத்தி வருகிறார்கள். என் தந்தையர்களுக்கும் ஜபத்திலும் ஜெபிக்க நான் மறப்பதில்லை. எத்தனையோ நிகழ்ச்சிகள், எப்படியெல்லாம் எல்லா வாரங்களுக்கும் மாதங்களுக்கும் எல்லா நாட்களுக்கும் என எல்லா வகையான ஆசிரானவைகளாகவே தொகுத்து வழங்கி வருவது எவ்வளவு மன நிறைவை கொடுக்கிறது. நன்றிகள் தந்தையே. கட்டாயம் நாங்கள் ஜெபித்து புகழாவிட்டால் நாங்கள் நல் மனிதர்களாக இருக்க முடியாது. புகழ்ந்தே ஆக வேண்டும். அவ்வளவு சுலபமான காரியங்கள் கிடையாது. தொகுத்து வழங்குவதற்கு நிறைய வல்லமைகளை நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் சேவைகளுக்கும் உங்களின் எல்லா கருத்துக்களுக்கும் எல்லா தந்தையரின் உடல் நலத்திற்கும் நான் ஆராதனையிலும் ஜெபமாலையிலும் கட்டாயம் ஜெபித்து வருகிறேன். தந்தையே, என்னால் என்ன கொடுக்க முடியும் என்று நினைத்து ஜெபத்தை தான் கொடுக்கின்றேன். தந்தையே, உண்மையை சொல்கிறேன். தந்தையே, நான் மாதா டிவியை விட்டால் எந்த சேனலையும் தொடுவது கிடையாது. அது எனக்கு அவசியமும் கிடையாது. அந்த சினிமா தொலைக்காட்சியில் ஆன்மா நிறைவடையாது, மகிழ்ச்சியை கொடுக்காது. அது ஒரு பொழுதுபோக்கானது மட்டும்தான். ஆனால் மாதா டிவி தொலைக்காட்சி என்றால் அதனால் கிடைக்கின்ற சந்தோஷம், மனநிறைவு
என்ன என்றால் அதில் வரும் புனிதமான நிகழ்வுகள், அதில் வரும் கதாபாத்திரங்கள் என்றால் எடுத்து வாசி, புத்தகம் பேசுகிறது, கடவுள் வணக்கம், கதைகள் 1000, அறம் செய், இந்தியர் ரகினம் என்ற தொடர் அருமை. வேளாண்மை பொறியாளர் மிக அருமையாக பேசுகிறார். அன்றாட உணவு உண்மையில் ஆன்ம உணவாகத்தான் உள்ளது. தந்தையின் பைபிள் சத்தியங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறப்பினை வழங்கி வருகிறார்கள். நற்செய்தி மலர்கள் கண்ணியர் தந்தையர்களின் சேவைகளையும் அவர்களின் கடமைகளையும் தனிமைகளையும் பார்க்கும்போது கண்ணீர் வந்து விடும்போல் உள்ளது. அவர்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். ஆயர் சிங்கராயர் பண்பொழிகள் கேட்க தெளிவடைய செய்கிறது. நமது திருச்சபையின் பெருமைகள் என்ற நிகழ்ச்சி தந்தை மைக்கேல் பிரான்சிஸ் நடத்தேறி வருகிறது. ஒவ்வொரு முதியோர் இல்லங்கள், பல தொழில்நுட்ப கல்லூரிகளை பற்றியும் அவர் சென்று அங்கு நடப்புகளை பற்றியும் கலந்துரையாடி மக்களுக்கு சேரும்படி நடத்துவது. இப்படியும் இல்லங்கள் உண்டா என்று நினைக்க தோன்றுகிறது. அந்த சேவைகளுக்கும் ஜெபிக்கிறேன். யூபிலி ஆண்டின் இறைவேண்டல் 100 என்ற தொடரில் தந்தை குமார் ராஜா வெகு சிறப்பாக பொன்மொழிகளை பொழிந்து வருகிறார். எப்படி ஜெபிக்க வேண்டும், யாருக்காக ஜெபிக்க வேண்டும், எப்படியெல்லாம் ஜெபிக்க வேண்டும் என நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. நவம்பர் மாதத்தில் மரித்தவர்களை பற்றியும் புனிதர்களை பற்றியும் கல்லறை தோட்டத்தில் மொழிந்து வரும் தந்தையர் சகோதரர்கள் ஆன்மா பற்றியும் உரையாடுவது அருமை. ஆலயம் அறிவோம் தினம் ஒரு பாடல். திரு அவையின் உண்மையான வார்த்தையை, திரு அவையின் வெளிப்பாடுகளை பற்றி புரியாத நிலையில் இருந்த எங்களுக்கு வெகு சிறப்பாக புரிய வைத்து கொண்டிருக்கிறது. மகிழ்ச்சி. மரியாவை பற்றியும் அவரது வாழ்வின் முறைகளையும் தெளிவாக தந்தை டெரன்ஸ் வெகு புரிதலோடு முன்னுரைத்து வருகிறார். எழுத பக்கங்கள் இல்லை, முடிக்க மனமில்லை. இப்படியான அன்னையின் ஆசிரால் என் மன நிறைவோடு நிறைவு செய்கிறேன். இதை எழுதி முடிக்க சிந்தனைகளை கொடுத்த தூய ஆவியானவருக்கு நன்றி. நன்றி உள்ளவளாக வாழவும் மற்றவர்களுக்கு மாதிரியாகவும் இருக்கவும் உங்களின் ஜெபம் வேண்டி நிற்கும் அமலா இருதயராஜ். இதை வாசிக்கும் சகோதரர் தமிழ்ஜோவுக்கும் மிக்க நன்றிகள். நன்றி தந்தையே, அன்னை மரியே வாழ்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கடிதம். எங்க இருக்காங்க? பெங்களூர்ல இவங்க? பெங்களூர்ல மதகள்ளி, பிஹைண்ட் எஸ்ஜேஇஎஸ் காலேஜ் அப்படின்னு போட்டிருக்குது. ரொம்ப நன்றிங்கம்மா. நீங்க ரொம்ப, நாங்கெல்லாம் புனிதர்கள்னு சொல்லி சொன்னா எப்படிங்கம்மா? இந்த உலகத்தில் நம்ம எல்லாருமே வந்து சாதாரண மனிதர்கள் தான். கடவுளுக்கு முன்னாடி நம்ம புனிதர்கள்னு சொல்லி சொல்றதுக்கு எந்த விதமான அருகதை நமக்கு கிடையாது. நம்ம எல்லாருமே ஆர்டினரி ஹியூமன் பீயிங்ஸ். கடவுளுடைய கிருபையால், அவருடைய ஆசீர்வாதத்தில் தானே நம்ம வந்து பணி செய்கிறோம். ஏன்னா கடவுள்கிட்ட நம்ம அர்ப்பணித்தால் மட்டும்தான் நம்ம இதெல்லாம் செய்ய முடியும். ஏன்னா நம்ம முயற்சிகள் செய்யலாம், ஆனால் கடவுளை முழுமையாக நாம் நம்பி விசுவசித்து அவர் நம்மிலிருந்து செயல்படுகிறார் என்பதை நாம் உணர்ந்து செயல்படும்போது கண்டிப்பாக எல்லாருடைய வாழ்க்கையிலே நம்மளால் மகிழ்ச்சியை கொடுக்க முடியும், சமாதானத்தை கொடுக்க முடியும், அன்பை கொடுக்க முடியும். அதற்கு தான் வந்து கடவுள் நம்மளை வந்து அழைச்சிருக்கிறாரு. ஸோ இது மாதா தொலைக்காட்சின்றது நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு பெரிய கொடை. இந்த தளத்தின் வழியாக எல்லாரும் ஒன்றிணைந்து நிறைய நம்ம ஃபாதர்ஸ் இங்கே இருக்கிறவங்க, மாதா டிவியில் இருக்கிறவங்க, ஃபார் அடைக்கலமாக இருக்கட்டும், ஃபார் ஜெனிதா இருக்கட்டும், ஃபாதர் பவுலாவாக இருக்கட்டும், ஃபாதர் மரியானா இருக்கட்டும், அப்புறம் ஒவ்வொரு மறை மாவட்டத்தில் இருந்த தந்தையர்கள், இங்கே நம்மளோடு பணி செய்யக்கூடிய தங்கைகள் ஒவ்வொருவரும், அத்தனை பேருடைய கூட்டு முயற்சி தான் மாதா தொலைக்காட்சி. அதனால் உங்களுடைய அன்பார்ந்த வார்த்தைகளுக்கு மிகுந்த நன்றி. நல்ல மனதிற்கு இவ்வளோ பாராட்டணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? உங்களுக்கு இருக்கிற அந்த நல்ல மனசுனால தான் நீங்கள் பாராட்டுறீங்க. அதனால் அதற்காக கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். நல்ல சுகத்தோடு நல்லா இருங்க. தொடர்ந்து உங்களுக்கு மன்றாடுறோம். கடவுளின் ஆசிரியனாலும் உங்களோடு. சிறப்பு ஃபாதர். இன்னைக்கு வந்து கிரீட்டிங்ஸில் தொடங்கி ரொம்ப மனநிறைவோடு இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சி நிறைவடைந்திருக்குது. ஸோ இந்த 2025ஆம் ஆண்டினுடைய முதல் வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சி ஒரு சின்ன ஜபத்தோடு இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம். இனி இதயங்களே, மாதா தொலைக்காட்சியினுடைய வந்ததும் தந்தது நிகழ்ச்சியில் வழியாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து மாதா தொலைக்காட்சிக்கு மன்றாடுங்க. ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்ன, இப்போதைக்கு நம்முடைய மாதா தொலைக்காட்சியுடைய மாதா TV.inல வந்து டொனேட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருந்தது. ஒரு சில லீகல் காரணங்களுக்காக அதை இப்போ நம்ம எடுத்துட்டோம், அங்கே கிடையாது. ஆனால் நம்முடைய மொபைல் ஆப்பில் இருக்குது. நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம், முக்கால்வாசி ஆப்பிள் மொபைலை யூஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம். ஸோ நம்ம அந்த மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதில் டொனேட்ன்று அது வழியாக நீங்கள் வந்து இப்போ நிறைய பேர் அனுப்புகிறாங்க. நிறைய பேர்த்துக்கு அது இன்னும் ஏன்னா வெப்சைட்டில் அனுப்புகிறவங்க வந்து அதை யோசிக்கலை. அதனால் வெப்சைட்டில் கொஞ்சம் நாங்கள் அதை நிறுத்தி வச்சுருக்கிறோம் ஒரு சில காரணங்களுக்காக. அதனால் நீங்கள் மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்கன்னா அது வழியாக நீங்கள் வந்து டொனேட் பண்ணலாம். இன்னும் மாதா தொலைக்காட்சிக்காக நீங்கள் ஜெபிங்க. உங்களுடைய முடிந்தவரை உங்களால் எவ்வளவுக்கு மாதா தொலைக்கு உதவ முடியுமோ நீங்கள் உதவுங்க. கடவுளுடைய ஆசீர்வாதம் பொழுதுமே உங்களுக்கு உண்டு. கண்களை மூடி கொண்டாடுவோம். எங்கள் அன்பு உருவான இயேசாண்டவரே, எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கியனையே, இந்த புதிய ஆண்டிற்காக நன்றி சொல்கிறோம். இந்த ஆண்டிலே நாங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சி, குறிப்பாக குடும்பங்களுக்கு ஆசீர்வாதங்களை, குடும்பங்களில் பிள்ளைகள், அவருடைய எதிர்கால திட்டங்கள், அவருடைய படிப்பு, பிள்ளைகளுக்கு எதிர்கால வேலை வாய்ப்புகள், திருமண காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே,
உமது அருளினாலும் ஆசினாலும் பிள்ளைகளை ஆசீர்வதித்து இந்த ஆண்டிலே அவர்கள் எதிர்பார்த்திருக்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் வெற்றியாய் அவர்களுக்கு நிறைவேற்றி தர உம்மை கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் அன்பு அன்னையே, ஆரோக்கிய தாயே, உமது பிள்ளைகள் எங்களுக்காக பரிந்து பேசுங்களம்மா. என்றும் வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ரொம்ப மகிழ்ச்சி ஃபாதர். இனி எங்கள் ஒவ்வொருவரின் சார்பாக உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துகளும் நன்றிகளும். நன்றி ஜோஸ். அன்பர்களே, நான் தொடக்கத்தில் கூறியது போல இங்கு பணியாற்றக்கூடிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் நாள்தோறும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுத்துக் கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் குறித்தும், நிகழ்ச்சிகள் வாயிலாக நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் குறித்தும் நீங்கள் தொடர்ந்து எழுதி அனுப்பி கொண்டிருக்கும் உங்களுடைய கடித கருத்துக்களை ஆகும். ஆகவே தொடர்ந்து உங்களுடைய கடித கருத்துக்களை எங்களுக்கு எழுதி அனுப்ப மறவாதீர்கள். நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி info@madatv.in மற்றும் நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய தபால் முகவரி வந்ததும் தந்ததும் மாதா தொலைக்காட்சி 150 லஸ்கோவில் சாலை, மயிலாப்பூர், சென்னை 6,04,000. மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, உங்களுடைய கடிதங்கள் தந்த மிகப்பெரிய உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் மரியன் மைந்தன் தமிழ்ஜோ மற்றும் அன்பு அருள் தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. So thank you for that. Thank you, Joseph.